இவர் காலையிலே இருந்து குளிச்சு முடிச்சுட்டு பெருமாள் கிட்ட வழக்கம் தவறாம என்னோட கடனை மட்டும் எப்படியாச்சும் அடைச்சிரு, 1 கோடி ரூபா பணம் தான் போதும்னு சொல்லிட்டு டெய்லி வேண்டிட்டு இருக்காரு. ஆனா எங்க வீட்டுல பால்காரனு கூட கடனை கட்ட முடியாம மளிகை சாமானும் இல்லாம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணி நிறைய லாபத்தோட தான் போயிட்டு இருக்கோம். அந்த காசை பார்த்ததுமே பெரிய ஸ்டார் ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ₹1 கோடி கடன் வாங்கி ஸ்டார்ட் பண்றாரு. ஆனா அந்த ஹோட்டல் லாஸ்ல போய் அதையும் வித்துட்டு அதே ஹோட்டல்ல குடும்பத்தோட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. அந்த கடன் அடைக்கதான் டெய்லி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு சீட்டெல்லாம் எழுதி போட்டுட்டு இருக்காரு. இப்போ எல்லாருக்கும் சம்பள நாளும் வருது. எல்லா கடனுக்கும் காசை பிரிக்கும் போது மஸ்தான் பாய் கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு. சோ அவர் காசை மட்டும் கொடுக்க முடியாம தவிக்கிறாரு. பார்த்தா அந்த பாயே ஆளுங்களோட வந்து அவங்க வைஃப் எல்லாம் தப்பா பேச ஆரம்பிச்சறா. அதை பார்த்த வைஃப் கோவப்பட்டு கழுத்துல போட்டிருக்க தாலி நகைன்னு சொல்லி எல்லாத்தையும் கைட்டி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு வித்துட்டு வர சொல்றாங்க. நகையை வித்ததுல ₹1.5 லட்சம் பணமும் கிடைக்குது. ஆனா திரும்பி வரும்போது அந்த பெருமாள் கோயிலோட பூசாரிக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. வேற வழி இல்லாம உயிரை காப்பாத்த அந்த பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஆனா இதை வீட்டுல இருக்கவங்க கேட்டதுமே ரொம்பவும் கோவப்படுறாங்க. கடங்காரனும் நம்ப மாட்டான். அப்பன்னு பார்த்தா அந்த பெருமாள் கோயில் பூசாரியோட வைஃப் எல்லாம் வந்து அதுகிட்ட நன்றி சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்பதான் அந்த மஸ்தான் பாய் நம்புறாரு. கையில இருக்க பணத்தெல்லாம் கொடுத்து நீ நல்லா இருப்பான்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் குடும்பத்தோட வேலைக்கு போறாங்க. அப்பன்னு பார்த்து தம்பி பொண்ணாட்டிக்கு பிரெக்னன்ட் வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது ₹50,000 பணம் தேவைன்னு சொல்றாங்க. சோ இவரும் வழக்கம் போல கடவுள் கிட்ட வேண்ட ஆரம்பிச்சாரு. பார்த்தா அவங்க வைஃப் ஃப்ரெண்டு கிட்ட ₹50,000 கடன் வாங்கிட்டு வந்து அவங்க ஆபரேஷன் பண்ணி முடிக்கிறாங்க. ஆனா அடுத்த நாள் வைஃபோட ஃப்ரெண்ட் நேர்லயே மீட் பண்றா. அப்பதான் அவங்க நான் எந்த கடனும் கொடுக்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே வீட்டுல வந்து சண்டை போட ஆரம்பிச்சாரு. அப்பதான் அந்த ஹோட்டல் ஓனர் இவங்க வீட்டுக்கே வராங்க. பார்த்தா இவங்க அவசரத்துக்காக அந்த ஹோட்டலோட கல்லாப்பட்டியில இருந்து ₹50,000 பணம் எடுத்து தெரிஞ்சு போது வேலை செய்யற இடத்துல திருநதுக்காக உங்களுக்கு யாருக்கும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதை கேட்டதுமே ஒரு கோவப்பட்டு கடவுள் கிட்ட இத்தனை வருஷமா நான் வேண்டிட்டு இருக்கேன், ஆனா நீ எனக்கு ஒரு நல்லது கூட பண்ணதில்லைன்னு சொல்லிட்டு இனிமேல் உனக்கு எந்த பூஜையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு பையில அந்த போட்டோவெல்லாம் போட்டு அலமாரியில வச்சிடறாரு. ஆனா 2 வாரமா வேலை கிடைக்காம ரொம்பவும் கஷ்டப்படுறாங்க. திரும்பவும் நம்ம சாமி கும்பலான்னு சொல்லிட்டு வைஃப்ல எவ்வளவு சொல்லி பாக்குறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு கால் வருது. அப்ளை பண்ண செக்யூரிட்டி ஜாபுக்கு வேலை கிடைச்சிருச்சு, கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை கேட்டதுமே சந்தோஷப்பட்டு இவரும் போறாரு. பார்த்தா அதே பெருமாள் கோயில தான் இவருக்கு செக்யூரிட்டியா வேலை போட்டிருப்பாங்க. இவரும் வேண்டாம் இருப்பா அந்த கோவில்ல வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நைட்டு ஆகுது. இப்ப வேற வழி இல்லாம திரும்பவும் பெருமாள் கிட்ட மனசுரைஞ்சு போய் அவரோட கஷ்டத்தால சொல்லி அழுகுறாரு. பார்த்தா அந்த பெருமாளை இவர் சொல்றதெல்லாம் கேட்டு மனுஷ ஒருவளை வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா இவர் எதை சொல்லி இவர் கடவுள்ன்றதை நம்ப மாட்டாரு. அப்பதான் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு நகை வேணும்னு சொன்னதுமே பெருமாள் போட்டிருக்க எல்லா நகையும் கொடுத்து இவருக்கு வைகுண்டத்தை நேர்ல காமிக்கிறாரு. ஆனா இவர் இந்த நகையெல்லாம் கொண்டு போய் வீட்டுல சொன்னா எல்லாருமே இவரை பைத்தியம் சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடறாங்க.